எத்தனையோ ஆசைகள், ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம். அதற்காக தினமும் ஓடிட்டே இருக்கிறோம். சில பேர் காசுக்காக ஓடுவார், சில பேர் மதிப்புக்காக ஓடுவார், சில பேர் தொழிலுக்காக ஓடுவார். அந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களுடைய ஆசைகளுக்காக இந்த மாதிரி ஓடுறார். ஆனா ஒரு கேள்விக்கும் பதில் இருக்காது. எதற்காக ஓடுறாரு, இந்த நோக்கத்தின் சிறப்பு என்ன, எதுவுமே தெரியாம அப்படியே ஓடுறார். ஆனா கடைசி காலத்தில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது 20 வயசு, 30 வயசு, 40 வயசுல நாம் என்னென்ன பண்ணிருக்கிறோமோ அது எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வருது. நானா இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நானா இவ்வளவு ஓட்டேன், எதுக்காக இந்த மாதிரி செய்தேன். அந்த 20 வயசு, 30 வயசு, 40 வயசு அந்த நேரத்துல எல்லாமே அன்போட வாழ்க்கையே வாழ்கலையே, ஒருத்தர் மேலேயும் கருணை காமிக்கலையே. நானு என்னுடைய நண்பர்களாகட்டும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாகட்டும், என் மேலே ஆகட்டும், அந்த கருணை என்பது நான் காமிக்கவே இல்லையே. அது ஒரு வாழ்க்கையா நான் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பார். கடைசி காலத்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவர்கிட்ட நேரமும் இருக்காது, சக்தியும் இருக்காது. அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ், நாம செய்ய வேண்டியது 4 பேர் நன்மைக்காக என்ன செய்ய முடியுமோ அது செய்தாலே போதும். அது மனிதனாக இருக்கலாம், ஒரு விலங்காக இருக்கலாம், ஒரு மீனாக இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம். எல்லாருமே ஒரே நிலையில் பார்க்கும்போது அப்போதான் நமக்கு உண்மையான கருணை என்ற ஒரு அர்த்தம் நமக்கு தெரிய வருது.